வெயில் காலத்தை எதிர்கொள்ளணும் அப்படின்னா கோடைக்காலம் மே மாதம் வந்து தாங்க முடியாத அனல் காற்று, அதாவது மழை காலத்தை கூட தாங்கிடலாம். இந்த கோடை காலத்தை வெயில் காலத்தை தாங்கவே முடியாது. அப்போ வந்து என்ன மாதிரியான நடைமுறைகள்? மொட்டை போட்டுக்கிறது நல்லது. ஏன்னா அடிக்கடி குளிக்கலாம். மொட்டை போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி, அடிக்கடி குளிச்சிக்கலாம். வருஷத்தில் ஒரு தடவை மொட்டை போடலாம். ஏப்ரல் பாதியில் மொட்டை போட்டோன்னா ஜூன் ஆரம்பத்தில் உங்களுக்கு நல்ல முடி வளர்ந்துடும். மொட்டை போட்டிங்கன்னா அடிக்கடி ஒரு நாளைக்கு 5 வாட்டி கூட குளிக்கலாம். ஏன்னா தலையில் முடி கம்மியாக இருக்கும், அப்படி முடியே இருக்காது. அப்படியே ஈஸியாக துடைச்சிடலாம். முகத்தை கழுவுற மாதிரி உடம்பை கழுவிட்டு போயிடலாம். தலையில் முடி நிறையா இருந்துன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் அது காயாது. அதனால் தலை குளிக்கிறதுக்கே எரிச்சலாக இருக்கும். தலை கீழே தான் அடிக்கடி குளிப்பாங்க. ஏன்னா வெயில் காலத்தில் நீங்கள் ஒரு 4-5 தடவையாவது ஒரு நாளைக்கு குளிக்கணும். உடம்பை குளிர்ச்சியாக வச்சுக்கணும். அது ஒன்று. அப்புறம் உடம்புல ஏதாவது முடி இருந்ததுன்னா, கம்கூடில் முடி இருக்கும், அக்குளில் முடி இருக்கும், அதான் கம்கூடு, அக்குளில் முடி இருக்கும், தாடியை எடுத்துடலாம், மீசையும் எடுத்துடலாம். அது மாதிரி உடம்பில் முடி இருக்கும். ஆண்களுக்கு, பெண்களுக்கு காலில் முடி இருக்க வாய்ப்பு இருக்குது, கைகளில் முடி இருக்க வாய்ப்பு இருக்குது. எங்கெங்கெல்லாம் முடி இருக்கோ ரோமங்களை எடுத்துடணும். ஏன்னா உடம்பு அனல் காலங்கள். மே மாதங்கிறது கொடுமையான அனல் காலம். அப்போ வந்து முடிங்கிறது அதுவும் சூட்டை தருகிற ஒரு இதுதான். உடம்புக்கு சூட்டை ஏற்படுத்தும். சில ஆண்களுக்கு மார்புகளில் நிறைய முடி இருக்கும், வயிற்றுலலாம் முடி இருக்கும், காலில் முடி இருக்கும், கை கால்களில் முடி இருக்கும். அப்போது இந்த அனல்லேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா அவங்க எவ்வளோ தண்ணி குடித்தாலும் உடம்பு சூடாகவே இருக்கும். ஏன்னா இந்த உடம்பில் இருக்கிற அந்த முடி ஒரு காரணமாக இருக்கும். அதனால் அதையெல்லாம் ஒரு மாதத்திற்கு நன்றாக நீக்கிவிட வேண்டும், சேவ் செய்து விட வேண்டும். சேவிங் செட் மூலமாக உடலில் உள்ள முடிகள் அனைத்தையுமே நீக்கிவிட வேண்டும், மொட்டை முதற்கொண்டு. அப்போது ஈஸியாக குளிக்கலாம். தலையில் முடியை வெட்டிட்டிங்கன்னாக்கா ஈஸியாக மொட்டை போட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு 5-6 வாட்டி குளிப்பது எளிதாக இருக்கும். ஆனால் வெளியில் போகும்போது வெறும் தலையோடு போகக்கூடாது. ஒரு தொப்பி போட்டுக்கணும். ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும். அலட்சியப்படுத்தக்கூடாது. இதில் பார்த்திங்கன்னா நிறைய காய்கறி வியாபாரிகள் அதெல்லாம் வெயிலே உட்காந்துருப்பாங்க. எவ்வளோ பாவம் இல்லை. அதனால் அது குறித்த விழிப்புணர்வு, அவங்க உடம்பு வேறு என்ன பண்ண, அந்த மாதிரி தான் இருந்தாக வேண்டியிருக்கு அவங்களுக்கு. அவங்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது, அதை பற்றி நாம் கவலைப்படத்தான் முடியும். அந்தளவுக்கு ரொம்ப கொடுமையான, எல்லார் வாழ்க்கையும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. ரொம்ப கொடுமையான உலகம் இது. வெயிலில் போயிட்டு வந்தாலே, ஒரு 5 நிமிஷம் போயிட்டு வந்தாலே நமக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஆனால் அவங்க நாள் முழுதும் வெயிலே இருந்தது, இந்த மே மாதம் வெயிலில் இருக்காங்கன்னா நைட்டு அவங்களுக்குலாம் தூக்கமே வராது. வெயில் காலத்தில் வந்து இந்த பனி பிரதேசங்கள்லாம் வந்து வெயில் காலம் வந்துருச்சுன்னா அங்கே உள்ள ஆடுகளுக்கெல்லாம் ரோமங்கள் அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம வெயிலை தாங்கிக்க முடியாது. ரோமங்கள் அதிகமாக இருக்கிற ஆடுகள், மாடுகள் அதுக்கெல்லாம் வந்து வெயிலை தாங்கிக்க முடியாது. அதனால் ரோமத்தெல்லாம் எடுத்துருவாங்க ஆடுகளுக்கெல்லாம் வெயில் காலங்களில். அதே குளிர்காலங்களில் ரோமம் அதற்கு தேவை, அப்போ விட்டுருவாங்க. இப்போ அதே மாதிரி தான் நமக்கும் வந்து தேவைப்பட்டால், இது மாதிரி தாங்கிக்க முடியல, வெயிலை தாங்கிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு யாருக்காவது ரொம்ப அவஸ்தைப்பட்டாங்கன்னா அவங்க வந்து வெயில் காலங்களில் வந்து உடம்பில் இருக்கிற ரோமங்களை அகற்றி விடுவது. உடம்பில் இருக்கிற மொட்டை கூட போட்டுக்கலாம். விருப்பப்பட்டால் மொட்டை கூட போட்டுவிட்டு அந்த வெயில் காலத்தை தாங்கலாம். வெயில் காலத்தில் ஏற்படுகிற கசகசன்னு இருக்கும்ல, உடம்பு சூடாகதை தவிர்க்கலாம். இந்த ஆலோசனை அதுக்காக எல்லோரும் மொட்டை போட்டு இந்த ஆலோசனை சிலருக்கு தேவைப்படலாம். தேவைப்படுகிறவர்கள் இந்த ஆலோசனையை பயன்படுத்தி கொள்ளலாம்.